ஹலோ மை டியர் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவின் குரல். நான் உங்கள் நிலா. போன அத்தியாயத்துல அனன்யாவை பார்க்க போன அந்த சக்கரவர்த்தி குடும்பம் என்ன ஆச்சு பார்க்கலாமா? கண்ணை மூடி கதையை கேளுங்க. அனன்யாவுக்கு இந்த சக்கரவர்த்தி குடும்பம் யாருன்னே தெரியல. அம்மா, யார் இவங்க அப்படின்னு கேட்டான். ஆனா வைத்தீஸ்வரிக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதே சமயம் சக்கரவர்த்தி குடும்பம் ஒரு மாதிரியா அதிர்ச்சியில இருந்தாங்க. அனன்யாவுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளோட விளைவுகள் காரணமா அவளால அங்க இருக்க யாரையுமே சரியா பார்க்க கூட முடியல. அப்பதான் சிதம்பரநாதன் உள்ள வந்தாரு. அனன்யா, இவங்க எல்லாருமே ரூம் மாதிரி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த எல்லாருமே அமைதியா வெளியே வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து சிதம்பரநாதனும் வெளியே வந்தாரு. உடனே ருத்ரன் சக்கரவர்த்தி சிதம்பரநாதனை பார்த்து ரொம்ப கோபப்பட்டாரு. நாதன், இங்க என்ன நடக்குது? அனன்யாவுக்கு ஏன் இங்க யாரையுமே ஞாபகம் இல்ல? இந்த கேள்வியை கேட்டு நாதன் சிரிச்சாரு. அவருடைய சிரிப்புல ரொம்ப திமிரு நல்லாவே தெரிஞ்சது. ருத்ரா, உங்க எல்லாரோட சேர்ந்து அந்த மோசக்கார ஆரியன் சக்கரவர்த்தி கூட அவளோட ஞாபகத்துல இல்ல, இனிமேல் இருக்கவும் மாட்டான்னு ரொம்ப ஆவேசமா சொன்னாரு. இத தாத்தாவால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. யாரடா மோசக்காரன்? எங்க வீட்டு பையனா? நீதான்டா மோசக்காரன். அது மட்டும் இல்ல, நீ ஒரு கேடு கெட்டவன். அப்பா பாசம்னு ஏமாத்தி அந்த பொண்ணோட வாழ்க்கைய மொத்தத்தையும் அழிச்சிட்டியேடா. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? மிஸ்டர் விஸ்வநாதன் சக்கரவர்த்தி, என்னோட உயிரா நினைச்ச என்னோட மகளை என்கிட்ட இருந்து பிரிச்சப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எதை பத்தியுமே யோசிக்காம என்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே அழிச்சானே உங்களோட பேரன். அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இத்தனைக்கும் அப்புறம் உங்களை நிக்க வச்சு பேசுறதே ரொம்ப பெரிய விஷயம். நாதன், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. என்னோட பையன் அமைதியா இருக்கான்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இது ருத்ரன் சக்கரவர்த்தியோடைய கேள்வியா இருந்துச்சு. மிஸ்டர் ருத்ரன், இனி என்னோட பொண்ணுகிட்ட உன்னோட பையன் நெருங்கவே முடியாது. முதல்ல இந்த இடத்த விட்டு எல்லாரும் காலி பண்ணுங்க. இப்படி சிதம்பரநாதன் சொல்ல, வேற வழி இல்லாம ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு திரும்பவும் கிளம்பிட்டாங்க. வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வந்த அந்த குடும்பம் இப்ப சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க. ஒருத்தரோட முகத்தை ஒருத்தங்க பார்க்க கூட முடியல. சக்கரவர்த்தி குடும்பம் வீடு வந்து சேரவும் நைட்டு நேரம் ஆகிடுச்சு. ஒவ்வொருத்தரோட மனநிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தப்ப அங்க ஆல்ரெடி ஆரியன் இருந்தான். நைட் சூட் போட்டுட்டு கையில ஒரு வாட்டர் கேனோட இருந்தான். உள்ள வர எல்லாரையும் ஒரு முறை நின்னு பார்த்தான். பூஜா ஓடி வந்து ஆரியனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டான். அண்ணா, அண்ணா, அன்னைக்கு நம்ம யாரையுமே ஞாபகம் இல்ல. எங்க எல்லாரையுமே பார்த்து யாருன்னு கேட்டுட்டாங்க. ப்ளீஸ் அண்ணா, ஏதாச்சும் பண்ணுங்க. அண்ணிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். ஆரியன் பூஜாவை கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சுட்டு, பூஜா, நீங்க எல்லாருமே அங்க போயிருக்க கூடாது. திரும்பவும் பழைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பில்லை. இதை இன்னமும் பெரிய பிரச்சனை ஆக்காதீங்க. புரிஞ்சுக்கோங்க பூஜா. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் அப்படியே இருக்க விடுங்க இப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போக மாடிப்படி ஏறினான். அப்போ தாத்தா ஆரியனை பார்த்து, ஆர்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? உன்னோட மனசு என்னன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீ இப்ப சொன்னது பூஜாவுக்கான சமாதானம் இல்ல, உனக்கான சமாதானம். நாங்க சொல்றதையும் கேளு. தாத்தா சொல்ற எந்த வார்த்தையும் ஆரியன் கேட்க தயாரா இல்ல. அவன் பாட்டுக்கு படியேறி மேல போயிட்டான். நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? கடவுளே அப்படின்னு தாத்தா தலையில கைய வச்சு சோஃபால உட்கார்ந்துட்டாரு. ஆரியன் அவனோட ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டான். ஒரு நிமிஷம் அவன் கண்ணை மூடினான். அப்ப அவனோட கண்ணு முன்னாடி வந்து நின்னது அனன்யா தான். அவளுடைய அழகான நினைவுகள் தான். அது 2018 அனன்யாவுடைய காலேஜ்ல ஒரு செமினார். அதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு முக்கியமான செமினார் அது. ஆனா அனன்யா அதை அட்டன் பண்ண விருப்பமே இல்லாம இருந்தா. ஆரியன் கூட படத்துக்கு போகிறதுக்கு பிளான் போட்டுட்டு கிளாஸை கட் பண்ணான். ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜ் காம்பவுண்ட் வால் மேல ஏறி குதிச்சு அவனை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டான். பாதி வழியில ஆரியனோட காரை பார்த்ததும் அப்படியே கை காட்டி நிறுத்தினான். அனன்யா, நீ காலேஜ்ல இல்லாம இங்க என்ன பண்ற?
அவனோட குரல்ல ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சு. மை டியர் மிஸ்டர் ரோமியோ, உங்களை பார்க்க தான் காம்பவுண்ட் வால் ஏறி குதிச்சு வந்துட்டேன். சரி, உங்களோட எல்லா மீட்டிங்ஸையும் இன்னைக்கு கேன்சல் பண்ணுங்க. நம்ம 2 பேருமே படத்துக்கு போக போறோம். நான் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு அவளுடைய ஃபோன்ல இருக்க அந்த டிக்கெட் அந்த பிக்சரை காமிச்சான். சரியான குறும்புக்காரி தான் அவ, இல்லையா? ஆனா இன்னைக்கு உன்னோட காலேஜ்ல ஒரு செமினார் இருக்கணுமே அப்படின்னு ஆரியன் ஒரு கேள்வி கேட்டான். அது சரியான போரிங்கான செமினார். யாராவது ஒரு நல்ல வயசான ஒருத்தர் வந்து லெக்சரர் எடுப்பாங்க. அதுவும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி. அத பத்தி யாரு கேட்பாங்க? அவளுடைய குரல்ல ஒரு சலிப்பு தெரிஞ்சது. ஆரியன் அவ பேசுறத கேட்டுட்டே சிரிச்சுட்டே கார் காலேஜ் என்ட்ரன்ஸ்குள்ள போனதும் அனன்யா ஷாக் ஆகிட்டான். எதுக்கு இப்ப காலேஜ்குள்ள போறீங்க? செமினாருக்கு. எனக்கு செமினார் போக பிடிக்கல, ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு அவ கார்ல உட்காந்துட்டு கெஞ்சிரா. கால்ல மட்டும்தான் விழுகல. ஆனா எதுவுமே பலன் இல்லாம போயிடுச்சு. வலுக்கட்டாயமா அனன்யாவை காலேஜ்குள்ள கூட்டிட்டு போனா. கடைசியில அந்த செமினாருக்கு வர அந்த கெஸ்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. ப்ளீஸ் ஆர்யன், வேணாம் போலாம் ப்ளீஸ் அப்படின்னு அவ கெஞ்ச, கெஸ்டோட நேம அவங்க சொன்னதும் அனன்யா ஷாக் ஆயிட்டான். அது வேற யாருமே இல்ல, சிஇஓ மிஸ்டர் ஆர்யன் சக்கரவர்த்தி. வெல்கம் சார் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன, 2 hours நடந்த ஸ்டாக் மார்க்கெட் செமினாரை நம்ம மேடம் அனன்யா அட்டன் பண்ண வேண்டியது. அது மட்டும் இல்ல, நோட்ஸ் கூட எடுத்தாங்க. உனக்கு மனசாட்சியே இல்லையா மிஸ்டர் ரோமியோ? மேடம், நீங்க சிஇஓட ஒய்ஃப் ஆக போறீங்க. கண்டிப்பா பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள எவ்வளவோ அழகான நினைவுகள். ஆரியன் அவனோட கண்ணை திறந்ததும் அனன்யா இல்லாத அந்த ஒரு நரகத்துக்குள்ள வந்துட்டான். இப்படிப்பட்ட இவங்களுடைய காதல் ஏன் பிரிஞ்சுது? திரும்பவும் இவங்க ஒன்று சேர வாய்ப்பு இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தா கூட அது வேணாம்னு நினைக்கிறான் ஆரியன். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரிஞ்சுக்க தொடர்ந்து நிலாவின் குரலை கேளுங்க. நான் உங்கள் நிலா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவின் குரல். தொடர்ந்து கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.